அமீனா, ஆகிபா, ஃபாத்திமா சுல்தானா, அனுபா, நூருல் மாஹிரா, ஜாஃபினா, சுலைஹா, இக்ஸியா, அனியா. எல்லாரும் எழுதி வந்துருங்க. ஒன்னும் அடக்காம பின்னாடி கொஞ்சம் அடிக்க லைட்டா ஜூம் பண்ணுங்க லேசா. ஓகே. வரிசையா நின்று ஆரம்பிக்கணும். எல்லாம் மூஞ்சி அங்க வீடியோல காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிய போறோம்னு சொன்னா ஒரு கண்ணாடிக்கு அடிச்சுக்கிறது. என்னம்மா நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம்மா. நான் மாலுக்கு வரும்போது புர்கா போட்டு வர மாட்டேன், மாடல் ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். இந்த தடவை ஜீன்ஸ் லூஸா இருக்குமா, அடுத்த தடவை டைட்டா வாங்கிட்டாங்க. சரிம்மா, நான் என்ன வேணா வாங்கிட்டேன்னா கழுத்தில் ஒரு ஷால் மட்டும் போட்டுக்கோ. இல்லைன்னா அவங்க ஆலிமா ரோட்ல போறத பார்த்தாங்கன்னா என்ன வயசு பொண்ணை இப்படியா கூட்டிட்டு போவா, அதுவும் ஒழுக்கத்தை பாரு, முஸ்லிம் பொண்ணு மாதிரியா எடுக்க சொல்லுவாங்க. சரிம்மா. அம்மா நீங்க எவ்வளவு அழகா ரெடியா இருக்கணும். அம்மா நாங்களுக்கு சூப்பரா ஷால் கட்டிடுறோம். பாத்திமா, நீ அம்மாவுக்கு சூப்பரா ஷால் கட்டிட்டு இருக்கடி. இது அம்மா மாதிரியே அக்கா மாதிரியே இருக்கு. என் ஃப்ரெண்டு வர ஃபேமிலியோட மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அம்மா யாரு பொண்ணு யாருன்னு தெரியாம போகுது, பாவம் அவ. நீங்களே எவ்வளவு அழகா இருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டு எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாத பாத்திமா, ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும் போது அவன் மேக்கப் கூட போட மாட்டா. சும்மா சும்மா மேக்கப் போடாத நச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இப்ப மாதிரி இருப்பாளோ என்னமோ. சரி விடு, நம்ம எல்லாரும் அழகா ரெடியாயிருவோம், நம்மளை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எங்களை இவ்வளவு அழகா வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. கேக்கிட்ட மேக்கப் செட் இருக்குமா, மாலுக்கு போனா ஹீல்ஸும் கட்ஸும் வாங்கி கொடுங்கம்மா. மா, எனக்கு ட்ரெண்டிங்ல பிளேன் ஷால். சரிம்மா, வாங்கி தரேன். என்னம்மா, மாலுக்கு போக ரெடி ஆயாச்சா? சரிம்மா, நான் ஹிஜாப் போட்டு ரெடி ஆயிடுச்சுமா. மாஷா அல்லாஹ், நான் சொல்லாமே கண்ணியமான முறையில் ரெடி ஆயிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு வேற மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு என்ன மாதிரி 3 பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்காளோ தெரியல, பார்க்கலாம். அப்படியாமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். காட்சி 2 மால். ஜாஃபினா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாஃபினா, நல்லா இருக்கியா? நம்ம ஃபோன்ல பேசுனது தான், நேர்ல பேசி ரொம்ப நாளா ஆச்சு. வலைக்கும் சலாம் மாஹிரா. ஆமா, நம்ம பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். நீங்களும் சொல்லுங்க. என்ன ஜாஃபினா, பொண்ணுங்க சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் அதுதான் மாஹிரா ட்ரெண்ட். என்ன ஜாஃபினா, இப்ப ரொம்ப ஸ்டைலா மாறிட்டா? நான் ஸ்டைல் பண்ணல மாஹிரா, என்னோட 3 பிள்ளைங்களா ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. பிள்ளைங்களா? நீ தானே சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட இது தப்புன்னு. ஆனா அவங்க பண்ணி விட்டாங்கன்னு சொல்ற. நீ பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, 3 பிள்ளைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருத்தி ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருக்கா, இன்னொருத்தி எதுக்கு ஷார்ட் போட்டிருக்காலே தெரியல. பாவம், அந்த பிள்ளைங்க பிறந்ததுக்கு பயனா பிறந்திருக்கலாம். என்னமா உங்க ஃப்ரெண்டு கிழவி மாதிரி ஷார்ட் போட்டிருக்காங்க? அம்மா, இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு எப்படி மூடிட்டு வந்திருக்காங்கன்னு. அவங்க பிள்ளைங்க ஒரு மேக்கப் கூட போடாம வந்திருக்காங்க. பாவம், அந்த பிள்ளைங்க பிறந்ததுக்கு பயனா பிறந்திருக்கலாம். அப்படி சொல்லாத, மேக்கப் பண்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்து. அனுமதி தந்திருந்தா நீங்களும் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அனுமதி இருக்குதான், அதுக்கு வெளியே வரும்போது மேக்கப் பண்ணிட்டு வரக்கூடாது. மேக்கப் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல
இரண்டாவது வசனத்துல 182வது அத்தியாயத்துல மேக்கப் பண்றது, யார் முன்னாடி ஷால் போடுறது, யார் முன்னாடி தலையில ஹிஜாப் போடணும்னு சொல்லியிருக்கு. தன் கணவனின் தந்தை, தன்னுடன் பிறந்த சகோதரன், தாயுடன் பிறந்த சகோதரன், தந்தையுடன் பிறந்த சகோதரன், இவங்க முன்னாடி மட்டும்தான் ஹிஜாப் இல்லாம மேக்கப் பண்ணிட்டு இருக்கலாம். மற்ற எல்லாருமே நமக்கு அந்நிய ஆள் தான். அவங்க முன்னாடி ஹிஜாப் போட்டு மேக்கப் இல்லாம தான் இருக்கணும். இதைத்தான் நீ ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. மேக்கப் பண்றது இதைத்தான் நீ ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இப்பெல்லாம் நீ வெளியே போறதே இல்லையா? கொஞ்சம் வெளியே போய்ப்பார், எவ்வளவு பெருகள் ஸ்டைலா இருக்காங்கன்னு. சேலை கட்டி மல்லிப்பூ வச்சு நகை போட்டு, இதான முன்னோர்களின் கலாச்சாரம். நீ என்ன புதுசா சொல்ற? நாங்க ஒன்றும் புதுசா சொல்றோமா? அழகு பண்றதான் கலாச்சாரம் கிடையாது. ஒழுக்கமான ஆடை எனக்கு தர பாதுகாக்க சொல்லிதானே இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதுக்குதான் நாங்க புர்கா போட்டிருக்கோம்ல, அது என்ன குத்தமா? குத்தம் தான். நீ எப்படி ஷால் போட்டிருக்கன்னு பாரு. அதுவே சின்ன ஷால், அதை 8 மடிப்பா கட்டி. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டைல். ஆனா நிறைய பேர் ஆடம்பரத்துக்காக கட்டுறாங்க. இந்த ஷால் காஸ்ட்லி ஆனது என சொல்றதுக்காக கட்டுறாங்க. ஆமா, இஸ்லாம் ஷாலை எப்படி போட சொல்லியிருக்கு? 24வது அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நமது பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தன்னுடைய கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தை வெளியே தெரியாதவை தவிர மற்றவர்களை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மாட்டின் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். சஃபினா, நீ கரெக்டா சொன்னாமா? இங்க பாரு, அம்மா பொண்ணுங்க எப்படி வந்திருக்காங்கன்னு. இவங்க மட்டும் இல்லை, இப்ப நிறைய பேர் அப்படித்தான் வருவாங்க. ஆடம்பரமான சால்ல வீட்டில் உள்ளவங்க முன்னாடி தான் போடணும். வெளியே வரும்போது கண்ணியமான ஹிஜாப் போட்டு தான் வரணும். எங்களால பெரிய ஷாலெல்லாம் போட முடியாது. இந்த ஷாலை ஆயிரமா பார்த்தா திட்டுவாங்கன்னு தான் போட்டு வந்தேன். உங்க ஃப்ரெண்டு சொல்றது ஓவரா இருக்கு. நான் ஒன்றும் ஓவரா சொல்லணுமா? நான் ஒன்றும் ஓவரா சொல்லணுமா? எப்படி ஷால் பண்ணணும், எப்படி இருக்கணும் என்பதில் என்னுடைய கருத்து கிடையாது. அல்லாஹும் அவனுடைய தூதரன் சொன்னதுதான். இதை நம்ம பின்பற்றலன்னா நரகம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரு பிரிவினர் நரகவாசிகள் அடங்குவர். 1வது பிரிவினர் பசுமாட்டின் வாளை போன்ற வாளை வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்துவர். மற்றொரு பிரிவினர் மெல்லிய உடை அணிந்த தன் தோள்களில் சாய்ந்து அந்நிய ஆண்களின் கவனத்தை தன் பாலியல்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு நரகம். அவர்கள் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாசனமோ அவ்வளவு தொலைவில் வீசிக்கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன மாகிரா, நீ சொல்றதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுவனத்தில் வாசனை கூட நுகர விட மாட்டானா? இது நான் சொல்ற விஷயம் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே படைத்த அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் தான். இதை பின்பற்றலன்னா நரகம் தான். அதனால இதை மாத்திக்கோ. இத்தனை நாளா இதை யோசிக்காம விட்டேனே. ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் தானே விரும்பி விட்டேன். இனிமேல் கண்ணியமான ஆடையை அணிகிறேன் இன்ஷா அல்லாஹ். இங்க பாருங்கம்மா, நீங்களும் யார் முன்னாடிலாம் ஹிஜாப் போடணும். யாரும் வெளியே போகும்போது ஹிஜாப் போட்டு தான் போகணும். யார் முன்னாடி ஹிஜாப் பண்ணுமோ அவங்க முன்னாடி தான் ஹிஜாப் போட்டு இருக்கணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை.